ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்னைக்கு கோமதி ஃபுட் சேனலில் நம்ம சூப்பராக இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதம் ரெடியாக இருந்தால் இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க இதை பொட்டேட்டோ ரைஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்குற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு பொட்டேட்டோ ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து கடுகு சீரகம் சோம்பு பொரிஞ்சு வந்ததும் அடுத்து வாசனைக்காக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு பொட்டேட்டோ ரைஸோட ருசி இன்னும் கூட்டும். அடுத்து இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல கண்ணாடி போல் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதங்கிட்டே இருக்கட்டும். அடுத்து இதில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இதையும் நம்ம துருவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு மட்டும் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். 2 திட்டமான சைஸில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 2 கப்பு சாதத்துக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட தோலை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் இப்போ மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே தீயை குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உருளைக்கிழங்கு வேகட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சதும் ஒரு பாதி வேக்காடு நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் சாதம் சேர்க்கணும். பாருங்க, இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதால உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. இதே நீங்கள் சின்னதாக கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது போல் உருளைக்கிழங்கு லைட்டாக அமுத்து விட்டு பார்த்துக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம வைக்கிற வெரைட்டி ரைஸுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் படித்த சாதம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நார்மலான ஒயிட் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. சாதம் நல்லா சூடுற அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இது போல் பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.